ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு சில டவுட் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் ஐவிஎஃப் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் சிஸ்டர், கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு வயிறு வலிக்குது, கால் வலி இருக்குது, பேக் பெயின் இருக்குது, இது எல்லாமே ப்ரெக்னென்சி சிம்டமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. நான் இப்போ ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அது எவ்வளோ மந்த் கழித்து உங்களுக்கு வரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஐவிஎஃப் அந்த 15 டேஸில் ஒரு சில பேருக்கு ப்ளோட்டிங் இருக்கும். ப்ளோட்டிங் அப்படின்னா வயிறு உபசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், வயிறு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காற்று இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு பேக் பெயின், லெக் பெயின், ஷோல்டர் பெயின் இதெல்லாம் இருக்கும். ஸ்டொமக் பெயின் பார்த்தீங்கன்னா அப்பப்போ லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் விட்டு விட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஆஃப்டர் ஐவிஎஃப் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னா, உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த இம்ப்ளான்டேஷன்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் கழிச்சு இல்லைனா 1 மந்த் கழிச்சு தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டமே ஸ்டார்ட் ஆகும். அப்படி உங்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி சிம்டம் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பிரெஸ்ட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். சில டைமில் அந்த பிரெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குத்துற மாதிரி ஒரு பெயின் வரும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஊசி வச்சு குத்துனா சுருக்குன்னு வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெயின் வரும். சில டைமில் பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சிட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு 1 மினிட்டுக்கு இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லாம் வந்துடுச்சு. நீங்கள் இரும்பும் போதோ இல்லை ஸ்னீஸ் பண்ணும் போதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வயிறு கிட்ட கொஞ்சம் வயிறுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுத்து பிடிச்சிட்டு வலிக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம். இந்த சிம்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வரத்துக்கு முன்னாடியும் வரலாம், இல்லைனா பாசிட்டிவ் உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு பெயின் உங்களுக்கு வரும். அதை நினச்சி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு பெயின் வரும்போது பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு பயப்படுறீங்க. அந்த மாதிரி பயப்படாதீங்க. இப்போ அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இரும்பல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இரும்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட அடி வயிற்றில் ரைட் சைடு இல்லைனா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும். இழுத்து பிடிச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தான் அது ரிலீஸ் ஆகுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு பெயின் வரும். ஸோ அதுக்கு பயப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 1 மந்த் கழிச்சு வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் ஆனதும் வரும். சில பேருக்கு பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் வரும். இது எப்போ வேணால் வரலாம். கான்ஸ்டிபேஷன் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 1 நாள் இருக்கும், சில பேருக்கு 4 நாள் கூட இருக்கும். ஸோ கான்ஸ்டிபேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு பயப்படாதீங்க. உங்கள் டாக்டருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சிரப் கொடுப்பாங்க. சிரப் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மோஷன் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபுட்டில் ஹை ஃபைபர் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகிறது கம்மியாகும். ஸோ ஹை ஃபைபர் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் இருக்குது, காய்கறிகளில் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே நல்லா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டேக் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சைடு இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்கள் டாக்டருக்கு சொல்லுங்கள். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் அண்ட் நாசியா. சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொமட்டல் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாமிட்டிங் இருக்கும், சாப்பிட்டாலுமே வாமிட்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாசியா வாமிட்டிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான்.
இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயினும் லெக் பெயினும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் ப்ரெக்னன்சி எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு 1 மந்த் ஆகிடுச்சு, எனக்கு இன்னும் அந்த பெயின் போகவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயினும் லெக் பெயினும் உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக இருக்கும். அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதுவுமே வந்து ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம் தான். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் லாஸ் இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் லாஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ப்ரெக்னன்சி ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் லாஸ் வந்து அந்த அளவுக்கு ஆகும். இதுவுமே வந்து ப்ரெக்னன்சியில் நடக்கக்கூடிய ஒரு சிம்டம் தான். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது. ஒரு சில பேருக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இல்லைனா எனக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கே ஆகலைன்னு கேட்குறீங்க. ஒரு சில பேருக்கு வந்து 10th டே ஒரு 12th டே 9th டே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு பயப்படுறீங்க. ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 days கிட்ட வந்து ஆகும். அதுவும் ஒரு ட்ராப் தான் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து சரியாயிடும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டயட் சார்ட் கேட்டிருந்தீங்க. டயட் சார்ட் வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க DM பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.